இது சாயங்காலமா நாங்க கடைய அடைக்கும்போது, நம்ம கடைக்கு நேரா ஆப்போசிட்ல டேம் இருக்கு பார்த்தீங்களா? டேம் கரையோரத்துல ஒரு 5, 6 யானை வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வந்துச்சுங்க. ட்டு அப்படியே நடக்க வேண்டியதான். எங்கே போனாலும் ஃப்ளாஸ்கில் கட்டன் சாய் எடுத்துகிட்டு போயிடுவேங்க. குருவி சத்தத்தை பாருங்க. ஹாய் மக்களே, கடை கிளம்பியாச்சு. மேலேருந்து நடந்து வந்தேன்னா லைட்டாக மூச்சு வாங்குது. ரொம்ப நாள் ஆச்சுல நடந்து, அதான் கூடையில் சாப்பாடு கட்டஞ்சாயா எடுத்து வச்சாச்சு. நடந்து வந்தேன்னா லைட்டாக தவிப்பாய் போச்சு. ஒரு கட்டஞ்சாயா ஊற்றி குடிச்சிட்டு அப்படியே நடக்க வேண்டியதான். வண்டியெல்லாம் ஒரு வண்டியாக போகுது. இப்போ தான் நல்ல காற்றுங்க. எங்கே போனாலும் ஃப்ளாஸ்கில் கட்டன் சாய் எடுத்துகிட்டு போயிடுவேங்க. இந்த குளிருக்கு இதெல்லாம் சாப்பிட்டா தான் செட் ஆகும். கட்டன் சாயால் லைட்டாக தூள் போட்டு இஞ்சி தட்டி போட்டு அப்படியே கொண்டு வந்துடுவேன். சீனி வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுப்பேன். குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே நடக்க வேண்டியதான். கூட்டம் பெருசாக இல்லைங்க. டூரிஸ்டினுடைய வருகை அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து கடையை க்ளீன் பண்ண தான் போகிறேன். சாதனம் எல்லாம் நேற்றுக்கு ஃப்ரெஷ்ஷாக இறக்கியாச்சு. புதுசாக சாக்லேட் டீ பவுடர் எல்லாமே இறக்கியாச்சு. இன்றைக்கி கடையெல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு டிஸ்பிளே பண்ணிவிட்டு நாளைக்கு தான் பிஸ்னஸ் சேல்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நல்ல காற்று இருக்குங்க. வெயில் எப்போ அங்கே அடித்தாலுமே குளிர்ந்த காற்று இருக்கும். குளிருக்கு வந்து பஞ்சம் இருக்காதுங்க. மழை இல்லை, என்னன்னு தெரில. லேட்டாக வருதா அல்லது மழை வருமா அப்படிங்கிறது தெரில. ஒரு மத்தியானம் ஒரு 2 மணிக்குள்ளே கடையெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணிவிட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் சாதனம் தான் கடையில் இருக்குது. பேலன்ஸ் எல்லாம் வீட்டில் தான் இருக்குது. வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணும். இந்த இடத்துல பிங்க் கலர் எல்லோ கலரில் தானே உன்னிப்பூ இருந்துச்சு. இப்போ நிறையா ஆரஞ்சு கலர் பூத்துருக்கு. டார்க்காக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குல்ல. சூப்பராக இருக்கு பாருங்க. சின்ன சின்ன வண்டு சத்தம், பூச்சி சத்தம் கேட்குதா? கீழே வந்துட்டேங்க. குருவி சத்தம் கீழே போனால் தான் குருவி சத்தம் அதிகமாக கேட்கும். உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்கும்போது நான் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும். ஏன்னா நம்ம ஆளணும் அப்படின்னா கூட நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஆள முடியும். அதனால நல்லா சாப்பிட்டுட்டு உடம்ப நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நான் கற்றுக்கிட்டேன். இனிமேல் ஒழுங்காக சாப்பிட்ணும், அதுதான் மெயின். வந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு டேர்னிங் தான். குருவி சத்தத்தை பாருங்க.
வந்துட்டேன், டேம் கிட்டே வந்துட்டேன். டே ஃபுல்லாக கடையெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, இது சாயங்காலமாக கடையை அடைச்சிட்டு, நம்ம கடைக்கு நேரா ஆப்போசிட்டில் டேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேம் கரையோரத்தில் ஒரு 5, 6 யானை தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துச்சுங்க. என்னால் ரொம்ப ஜூம் பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப தூரத்தில் நின்றுச்சு. மொத்தமாக சில சமயங்களில் அந்த மரத்துக்கிட்ட வரைக்குமே யானைகள் வந்து வரும். இந்த கரை இக்கரையிலேருந்து அக்கறை வரைக்கும் நீச்சல் அடிச்செல்லாம் போகும். அது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஜூம் பண்ண முடியல, ரொம்ப தூரத்தில் நின்றுச்சா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. நாளையிலேருந்து ரெகுலராக நம்ம கடையில் வந்து பிஸ்னஸ் வந்து நடக்கும். சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி எல்லா வேலையும் கடையில் வந்து டோட்டலாக முடிச்சிட்டேங்க. சாயங்காலம் நாங்கள் கடை அடைக்கும்போது பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்ல குளிர் இருந்துச்சு. சாயங்காலமா என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வீட்டில் சாதனம் வச்சுருந்தேன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படியே அதையும் கடையில் வச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.